Calm your mind with chakra-based meditation music. Saregama Karwa Wellness. அவனை உள்ள வச்சு கதவை சாத்திட்டு வந்துட்டேன். ஃபங்க்ஷன் முடிஞ்சு திரும்ப போய் கதவை திறந்து பார்த்தா அவன் அங்க இல்ல. அவன் எங்க போனான்னு எனக்கு தெரியாது. உண்மையிலேயே அன்னைக்கு இதான் நடந்துச்சு. இங்க பாரு அக்ஷயா, நீ எதை பத்தியும் கவலைப்படாத. வீட்டுக்கு போய் பேசாம அமைதியா இரு. அப்புறம் நைட்டு வரைக்கும் நீ தயவு செஞ்சு வெளியில வந்துடாத. அப்படியே வந்தாலும் சூர்யாவோட வா. நான் ஈவினிங் ஃபங்க்ஷனுக்கு போறப்போ விக்ரம் கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடுறேன். அவர்கிட்ட நாம சொல்லிட்டா போதும், அவர் கண்டிப்பா புரிஞ்சுக்குவாரு. நமக்கும் எந்த பிரச்சனையும் வராம பாத்துக்குவாரு. ரொம்ப நேரம் நாம இங்க நிக்க முடியாது. அந்த கண்ணாயிரத்தோட ஆளுங்க வந்தாலும் வந்துருவாங்க. வா, நாம போலாம். அயர்ன் பண்ணியாச்சுல? விக்ரம், ஐயோ, அதுக்குள்ள வந்துட்டியா? எல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டேன். ஒரு 5 நிமிஷம் நான் இப்போ ரெடி சரி, பதறாதீங்க. நான் குளிச்சிட்டு வர்ற வரைக்கும் டைம் இருக்கு. நோ ப்ராப்ளம். பொறுமையா பண்ணுங்க. ஓகே? சரி. விக்ரம், நீயும் இனியாவும் 2 பேரும் சேர்ந்து போற காட்சி என்னால பார்க்க முடியலையேப்பா. அது சரிம்மா, டைம் ஆகுதுமா. இனியாவை பிக்கப் பண்ண வர போனோம். இப்போ உங்க ஃபீலிங்ஸ் எல்லாம் கொட்டாதீங்க. ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். சரி, நான் இப்போ ரெடி பண்ணிடுறேன். ரெண்டு பேரும் ஜோடி போட்டு போறதே தப்பு. இதுல அந்த காட்சியை பார்க்க முடியல. நீ அண்ணியாருக்கு வருத்தம் வேற. இருக்கட்டும், இவங்க 2 பேரும் எப்படி ஒண்ணா போறாங்கன்னு பாத்துட்டேன். என்ன பண்ணலாம்? என்ன பண்ணலாம்? என்னது? ஐயோ, குக்கரா? அடுப்புல நான் ஏதாவது வச்சேனா? ஐயோ, மறந்துட்டேன் போல இருக்கே. ஐயோ, என்ன இது? ஜோடி போட்டுட்டா போறீங்க? எப்படி போறீங்கன்னு பாத்துடுறேன். பால நான் வைக்கலையே, பின்ன யார் வச்சது? ஐயோ, தண்ணி எல்லாம் நிறைய ஊத்தி இருக்கே ஸ்டவ் மேல.
ஒருவேளை நான் தான் வச்சுட்டு மறந்துட்டேனோ? ஆ? இல்லையே, நான் வைக்கலையே. ம்? 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 என்ன ஏதோ கருகிற ஸ்மெல் வருது. ஐயோ ஐயோ கடவுளே. ஐயோ. என்னவா எல்லாம் ரெடியா? ரெடி ரெடி ரெடி. இல்ல. ஐயோ. என்ன ரெடி? அது கருகிடுச்சு. என்ன இப்படி கொதறி வச்சிருக்கீங்க சட்டைய? அது இல்லப்பா, அடுப்புல பால் வச்சிருந்தேன், வரதுக்குள்ள இது இப்படி. இத கர்ச்சீஃபா கூட யூஸ் பண்ண முடியாது. அது ஐயோ டைம் ஆகுதுமா, இப்ப போய். ஐயோ என்ன மன்னிச்சிருப்பா. என்ன பண்ற? அது ஏதோ தெரியாம பண்ணிட்டேன். என்னப்பா என்னாச்சு? ஐயோ என்ன நீ சட்டை எப்படி பொசுக்கி வச்சிருக்கீங்க? பரவாயில்ல. உங்களுக்கு தெரியலன்னா என்கிட்டயாவது சொல்லிருக்கலாம்ல, நானாச்சும் பண்ணி கொடுத்திருப்பேன். இப்ப விக்ரம் என்ன போட்டு போவான்? ஐயோ எதுக்குமே லாய்க்கு இல்லைங்க. ஹலோ, நான் என்ன பஞ்சத்துல அடிபட்ட குடும்பமா? இந்த ஒரு சட்டை தானே இருக்கு என்கிட்ட. இல்லைன்னா வேற எதையோ போட்டு போறேன். உங்களுக்கு என்ன பிரச்சனை? கம்முன்னு இருங்க, கம்முன்னு இருங்க. அம்மா விடுங்க, ஒண்ணு இல்ல, சின்ன விஷயம் தான். நான் வேற ஷர்ட் போட்டு போறேன். ஓகே. எப்படியோ சட்டைய பொசிக்கிட்டோம். விக்ரம் நாம எடுத்து கொடுத்த ட்ரெஸ் போட்டு பாருல, கண்டிப்பா அதான் போட்டுட்டு வருவாரு. என் மேல பழைய மாதிரி அப்படியே அந்த பாசம் இருக்கு, சும்மா இல்லாத மாதிரி நடிக்கிறாரு. இந்நேரம் நான் கொடுத்த ட்ரெஸ்ஸ பார்த்திருப்பாரு, போட்டிருப்பாரு. டேய் அண்ணா, அந்த இனியா வெளியே வந்த உடனே காலி பண்ணிடணும்டா, வேற பேச்சே கிடையாது. என் புள்ள ரகு உயிரோட இருக்கானா இல்லையானே தெரியல. இவ ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு எங்கிட்ட கண்ணாமூச்சி ஆடிக்கிட்டு இருக்கா. விளையாட்டா போச்சா அவளுக்கு, கண்டிப்பா விட மாட்டேன்டா. அண்ணே எவ்வளவோ பண்ணியிருக்கோம், இதெல்லாம் அசால்ட்டா பண்ணிடலாண்ணே. அண்ணே இதை மட்டும் என்ன பெருசா பில்டப் பண்ணி சொல்ற, அதானே எனக்கு புரியல. டேய், அவ பார்க்க சாதாரணமா இருந்தாலும் இப்ப நாம மர்டர் பண்ண போறது அந்த விக்ரமோட பொண்டாட்டியடா. அவ 2 முறை நம்ம கிட்ட இருந்து தப்பிச்சிருக்கா. இந்த முறை கண்டிப்பா விட்டுறக்கூடாது, விட்டுறவே கூடாரா. அதனால அலட்சியமா இல்லாம அலர்ட்டா இருங்கடா. சரிண்ணா. எவனாவது மிஸ் பண்ணீங்க அப்புறம் அவ்வளவுதான் சொல்லிட்டேன். அண்ணே இந்த தடவை மிஸ்ஸே ஆகாதுண்ணே, நாங்க பாத்துக்கிறோண்ணே, கவலைப்படாதண்ணே. குக்கரை நான் வைக்கலையே. என்ன நீ? வேலை இல்ல, ஒண்ணு இல்ல. சரி, நான் கிளம்புறேன். பை. ஐயோ விக்ரம், அண்ணி உனக்கு ஆசை ஆசையா அயன் பண்ணி கொடுத்த Dress பொசுக்காம இருந்து அத நீ போட்டிருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். ஐயோ இப்படி ஆயிப்போச்சே. உங்க கரிசனத்துக்கெல்லாம் ரொம்ப நன்றி. நான் கிளம்புறேன். அம்மா நான் வரேன். பை. ஐயோ, இனியா ஷாப்பிங் பேக்கை மறந்து விட்டு போயிட்டாளா? அவ இப்படிலாம் மறக்க மாட்டாளே. இப்போ வேணும்னே விட்டுட்டு போயிருக்கா. அப்ப எனக்காக தான் வாங்கி வச்சிருக்கா. புருஷன் மேல இவ்வளவு ஆசையை வச்சுக்கிட்டு என்ன மான் அடிக்கிறா.
அது பால் குக்கரை நான் வைக்க விக்ரம், வரேன் 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 ஒரு என்னப்பா நிமிஷம், ஒரு நிமிஷம். என்னது அம்மா சரி கிளம்பவா? என்னடா என்ன இது புது Dress? ஆக்சுவலி நீயா தான் வாங்கி கொடுத்துருக்கா, பட் என்கிட்ட சொல்லாம ஜீப்ல வச்சுட்டா. ஓ அப்படியா? ஓகே தானே இது? ஆ. ஐயோ இனியாவோட செலக்ஷன் சூப்பர். உனக்கு இந்த Dress அம்சமா இருக்கு. தேங்க்யூ. ஒரு வகையில நீங்க சட்டையை பொசுகினது கூட நல்ல விஷயம்தான். நான் எங்கப்பா பொசுக்குனேன்? ஆ? விசில் சத்தம் கேட்டுச்சுன்னு நான் கிச்சனுக்குள்ள போனேன். அதுக்குள்ள ஏதோ இந்த குந்தாணி தான் சட்டையை பொசுக்கி வச்சிருக்கான். அண்ணி நான் எங்க அண்ணி பொசுக்குன? உன்னை எங்கம்மா சொன்னேன்? தோ அந்த குந்தாணி இருக்கே, அந்த அயன் பாக்ஸ், அதை தான் சொன்னேன். ஆ, இப்ப அந்த குந்தானிக்கு திருப்தியாமா? அந்த சட்டையை விட ஓட்ட போட்ட அயன் பாக்ஸ் குந்தாணி ரொம்ப பொசுங்கிடுச்சு போல இருக்கு. ம். என் பையன் மனசுக்கு எப்பவும் நல்லதுதான்ப்பா நடக்கும். இங்க பாரு, நல்ல ஜாலியா சந்தோஷமா 2 பேர் போயிட்டு வாங்க. ஓகேம்மா சரி கிளம்புறேன். பாய். அப்பா அப்பா வரமா அப்பா டைம் ஆச்சுப்பா, நான் போறேன். எத்தனை முறை சொல்லியிருக்க நீ போறேன்னு சொல்லாத, போயிட்டு வரேன்னு சொல்லணும். ஐயோ சாரிப்பா, ஏதோ யோசனையில சொல்லிட்டேன். சரி போயிட்டு வரேன்ப்பா. பாத்துமா, மாப்பிள்ளை கிட்ட எப்படியாவது பேசி சமாதானம் ஆயிடுமா? சரி அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்ப்பா, போயிட்டு சரிம்மா, வரேன்ப்பா. பாத்துமா. பாத்துமா 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 பாத்து வந்து உட்காருமா, உட்கார், தண்ணி குடிச்சிட்டு போலாம். உட்கார் உட்கார் உட்கார். ஒண்ணு இல்ல ஏதாவது அடிபட்டுருச்சா? இல்ல இல்ல சரி இந்தா குடி. கொடுங்கப்பா. இனியா, அம்மாவை கும்பிட்டு போமா. ஏற்கனவே வேண்டிக்கிட்டேன்ப்பா. இருக்கட்டுமா, என் திருப்திக்காக மறுபடியும் ஒரு தடவை கும்பிட ப்ளீஸ். இருந்து சரி. வாமா, வா வா. அம்மா இன்னைக்கு ரொம்ப முக்கியமான நாள். ரகு விஷயத்துல என்ன நடந்துச்சுன்னு எல்லா உண்மையும் நான் விக்ரம் கிட்ட சொல்ல போறேன். அதுக்கான தைரியத்தை எனக்கு கொடுங்க. அவரும் என் மேல கோவப்படாம என் பிரச்சனையை புரிஞ்சுக்கிட்டாருன்னா எங்களுக்குள்ள இருக்கிற இந்த பிரிவும் ஒரு முடிவுக்கு வந்துருமா. நீ தான் துணையா இருக்கணும். ஐயோ இனியா, விளக்கு அடைஞ்சிருச்சேம்மா. ஏதோ அவசரம் அப்பா. மாதிரி இருக்கே. ஏதோ காத்துக்கு அணையுதுப்பா, அத போய் இப்படி சொல்றீங்க. சும்மா இருமா, ஏதாவது விதண்டாவாதம் பேசிக்கிட்டு இருப்ப நீ. நிலைமை புரியாம அவன் துடிச்சுக்கிட்டு இருக்கான். அம்மாவை கும்பிட்டு போமா. நம்ம பொண்ணு இனி இப்ப வெளியே போறா. போகும்போதே இப்படி நடக்கிறத பார்த்தா மனசுக்கு ரொம்ப பதட்டமா இருக்கு. ஆனா இன்னைக்கு அவ போயே ஆகணுமா. ரொம்ப நாளைக்கு அப்புறமா இன்னைக்குதான் அவ புருஷனோட போறா. எந்த பிரச்சனையும் வராம நீதாம பாத்துக்கணும். போயிட்டு வாமா. சரி நான் போயிட்டு சொன்னதெல்லாம் வரேன். ஞாபகம் இருக்கலாமா? பார்த்து போயிட்டு வா. வரேன்ப்பா. சரிம்மா. பாத்துமா, பாய்ப்பா. பாத்து பாத்து நல்லபடியா போயிட்டு வரணும். அம்மா லக்ஷ்மி, நீ தான் நம்ம பொண்ணுக்கு துணையா இருக்கணும்.
டேய் அவளை போய் அந்த இடத்துல கொன்னுட்டு வாங்கடா. சரிண்ணா வாடா. வாடா. எதுக்கு நான் தடுத்த விட்டுருந்த அவளை போட்டு பண்ணல. டேய் அந்த விக்ரம் வேற வந்து தொலைச்சிட்டான்டா. விடுண்ணா அவளையும் சேர்த்து போட்டு. டேய் நீ நினைக்கிற மாதிரி அவன் கிடையாது. அவன் ஒத்தாள் 10 பேர் சமாளிப்பான்டா. டேய் அவன் கிளம்புறானான்னு பாப்போம். சத்தம் போடாம இருங்க. ச்சே. என்னண்ணே அவளையும் ஜீப்ல ஏற்றிட்டு போயிட்டான். பேசாம வரதுக்கு முன்னாடி வீட்டுல போய் கொண்டு இருக்கலாண்ணே. எனக்கு தெரியாதா? கொஞ்சம் பொறுமையா இரு. நேரம் பார்த்து முடிக்கலாம். வாங்கடா. விக்ரம் வேற இனியும் கூட போறேன்னு கிளம்பி போயிட்டான். என்ன ஏய் அமுதா, பண்றது? என்னாச்சு? என்னன்னு நீ இப்படி கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம இருக்க? ஓ, எனக்கே நீ கத்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டியா? இந்த கோவத்தை கொஞ்சம் அவகிட்டே காமி. பின்ன என்னன்னு நீ பாட்டுக்கு எனக்கு என்னன்னு இருக்க? இப்ப பாரு விக்ரம் ஃபங்க்ஷனுக்கு கிளம்பிட்டான். அதுவும் அந்த இனிய கூட ஜோடி போட்டு போறான். அவளை இவன் கூட கொஞ்ச நேரம் தனியா விட்டுட்டா போதும்னு வசிய மருந்து வச்சிருவா. அதுக்கப்புறம் பொட்டியை தூக்கிக்கிட்டு வீட்டை விட்டு போன்னு நாம சொல்ல வேண்டாம், அவளே நம்மள துரத்திடுவா. ஏம்மா, இப்ப எதுக்கு நீ தேவையில்லாம டென்ஷன் ஆயிட்டு இருக்க? ஐயோ அண்ணன், காலையில இருந்து விக்ரம் ஃபங்க்ஷனுக்கு போறேன்னு சொல்லிட்டு இருக்கான். நீயும் அமைதியாவே இருக்க. ஐயோ நான் ஏதாவது பண்ணிடலான்னு அவன் சட்டைய அயன் பாக்ஸ வச்சு பொசுக்கிட்டேன். அதுக்கப்புறம் தான் தெரியுது அந்த இனியா அவனுக்காக புது சட்டை வாங்கி வந்து வச்சிருக்கா. அத போட்டுக்கிட்டு அவன் என்னமா நக்கல் பண்ணிட்டு போனான் தெரியுமா? இங்க பாருங்க, ஒன்னா போனவங்க நம்ம முன்னாடி ஒன்னாவே வந்து நிக்க போறாங்க. அதுக்கப்புறம் வயிறு எரிஞ்சு என்ன பிரயோஜனம்? அமுதா, நீ இன்னும் இந்த சின்ன பசங்க விளையாடுற மாதிரியே பண்ணிட்டு இருக்க. சட்டையை பொசிக்க விடுறது, எண்ணெய் ஊத்தி வழுக்கி விழ வைக்கிறது, இதெல்லாம் ரொம்ப பழைய ஸ்டைல்மா. அதுக்காக உன்ன மாதிரி என்னைய வேடிக்கை பார்த்துட்டு இருக்க சொல்றியா? உன்னை யாரு சும்மா இருக்க சொன்னா? இத பாரு, அந்த இனியா ஃபங்க்ஷன்ல விக்ரமோட சேர்ந்து கலந்துக்க மாட்டா. என்னன்னு என்ன சொல்ற? அதுக்கான ஆளெல்லாம் நான் ஏற்பாடு பண்ணி வச்சிட்டேன். அமுதா, நான் ஸ்டேஷன்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு கீழே வரதேன்னு ஒரு எஸ்ஐ ஒர்க் பண்ணிட்டு இருந்தான்ல, அடுத்த மாசம் கூட ரிட்டையர்ட் ஆக போறான்ல. ஆமாமா. அவனை வச்சு ஃபுல்லா எல்லா ஏற்பாடும் பண்ணி வச்சிட்டேன். 2 பேரும் ஒண்ணு சேர்ந்து இந்த ஃபங்க்ஷனை அட்டெண்ட் பண்ண மாட்டாங்க. என்னன்னு சொல்ற? என்ன பிளான் பண்ணிருக்க? சொல்றேன் கேளு. என்ன ஏற்பாடு பண்ணிருக்கேன் தெரியுமா? ஐயோ அண்ணன், சூப்பர் பிளான். அது கொடுங்க, நான் போய் அவளை கொன்னுட்டு வரேன். சரிகமா டிவி ஷோஸ் தமிழ் யூடியூப் சேனல்ல லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.